அசைவம் சாப்பிட்டா ஏன் கோவிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் ஒரு தடவையாவது வந்திருக்கும். நம்ம கோவிலுக்கு போறது எதுக்கு? இறைவனை வணங்க, மனசு அமைதியா இருக்க, உள்ளுக்குள்ள ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்க. அப்ப மனசு தூய்மையா இருந்தா போதாதா? ஏன் அசைவம் சாப்பிட வேணாம்னு வீட்ல பெரியவங்க சொல்றாங்க? இதுக்கு ஒரு அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணம் இருக்கு. மற்ற நாகரிகங்கள்ல உணவு உடம்ப ஓட வைக்கிற ஃபியூவல், தசை, பலம் இதுக்காக. ஆனா இந்திய கலாச்சாரத்துல உணவையே இறைவனின் அருட்பிரசாதம்னு தான் பாக்குறோம். அதனாலதான் சாப்பிடுறதுன்னு சொல்லாம அமுது உண்ணல், அமுது செய்தல்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். இப்ப முக்கிய விஷயம், உணவுக்கும் மனசுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. தயிர் அதிகமா சாப்பிட்டா தூக்கம் வருது, காரம் அதிகமா சாப்பிட்டா கோவம் வருது, கனமான உணவு சாப்பிட்டா சோர்வு வரும். அதே மாதிரி அசைவ உணவு ஜீரணிக்க ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால மனசு கொஞ்சம் மந்தமா இருக்கும். கோவிலுக்கு போகும்போது சுத்தமா போகணும். அது உடல் மட்டும் இல்ல, மனசும் சேர்ந்துதான். மனசு மந்தமா இருக்கும்போது கோவிலுக்குள்ள இருக்க அந்த தெய்வீக ஆற்றல் நமக்கு சரியா உணர முடியாது. அதனாலதான் சித்தர்கள், ரிஷிகள் எல்லாம் ஞானம் அடையணும்னா புலால் உணவை தவிரன்னு சொன்னாங்க. யோகம் தியானம் பண்றவங்க சொல்றது என்னன்னா, அசைவ உணவு சாப்பிட்டா உடம்பும் மனசும் இயற்கையில இருக்க பிராண சக்தியை முழுசா கிரகிக்க முடியாது. கோவில்கள்ல அந்த பிராண சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால சைவ உணவு சாப்பிட்டவங்க, எளிமையா சாப்பிட்டு போறவங்க அந்த ஆற்றலை நல்லா உணர முடியும். இதுக்காக தான் முன்னோர்கள் சொன்னாங்க, கோவிலுக்கு போகும்போது எளிமையாக சாப்பிட்டு உற்சாகத்தோட போகணும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இப்படி கண்டென்ட் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.